கண்டிப்பாக உண்மைதான் உண்மைதான். வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு மாதம் 1000 ரூபா திட்டமாக இருக்கட்டும், அதாவது எல்லாரையுமே போய் அடைஞ்சிருக்குது. அது எல்லாருமே வாங்குகிறோம். இது வரைக்கும் ஒரு மாதம் கூட அந்த உரிமை தொகைங்கிறது நிற்காம எல்லாருக்குமே கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ பேருந்துங்கிறது அவங்க எங்கே வேணாலும் இறங்கி எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கிறாங்க. அது பெண்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு தான் இருக்குது. இந்த இந்த 5 ஆண்டு நிறைவு பெற போகுது. இந்த 5 ஆண்டு ஆட்சியுமே நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி இல்லை. 1-2 விலைவாசிகள் உயர்ந்திருக்குது இல்லைங்க. அது எல்லாராலும் எந்த ஆட்சி வந்தாலும் அது தவிர்க்க முடியாது தானே. அதுங்களா ஜனத்தொகை உயர உயர எல்லாமே விலைவாசிகள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உயர தான் செய்யும். அது இவர் ஏற்றிட்டாரு, அவர் யார் வந்தாலும் ஏற தான் போகுது. என்ன செய்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, உள்கட்டமைப்பு என்ன அப்படிங்கிறத, எவ்வளோ பாலங்கள் கட்டியிருக்கிறாங்க, எவ்வளோ கல்விக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு ஸ்போர்ட்ஸுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு குப்பத்தில் இருக்கிற பிள்ளை கூட இன்றைக்கி கேரமில் வின் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் முன்னாடி நடந்துச்சானா கண்டிப்பாக இல்லை. இப்போ எங்கள் ஏரியா தண்டையார்பேட்டை, நாங்கள் இருக்கிற பகுதியில் போன வருஷம் காசிமான்னு ஒரு பொண்ணு கேரம் 6th வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. இந்த வருஷம் கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு அதே பகுதியை சேர்ந்த கொஞ்சம் தள்ளி அவங்களும் 7th வேர்ல்டு கப் அவங்க வின் பண்ணி வந்துருக்காங்க. இதெல்லாம் யாரால் நடந்துன்னு அவங்களே என்ன சொல்கிறாங்க பேட்டியில், என்ன அனுப்பிச்சி வச்சது டெபுட்டி சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் தான் இருக்கிறாரு. எங்களை அனுப்பிச்சி வச்சது அவர் தான். எங்களுக்கு ரொம்ப பாடுபட்டு எங்களால் போகிறதுக்கு கூட எங்களுக்கு பணம் இல்லாத நிலையில் உதவி செஞ்சு எங்களை அனுப்பி வச்சது அவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஓப்பனாகவே யாரும் சொல்லி கொடுத்து சொல்லலை இல்லையா. அப்படி பார்க்கும்போது இந்த ஆட்சி நல்லா தான் சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு.